அரசிற்கும் இந்த மேய்ச்சல் நடத்துகிற இந்த சங்கத்திற்குமான இது எப்படி இருக்கு? இல்ல அரசின் பல்வேறு துறைகளோட நாங்க இணைஞ்சு வேலை செய்றோம். குறிப்பா வன உரிமை சட்டத்துல பழங்குடிகள் நலத்துறையோட இணைஞ்சு வேலை செய்றோம். கால்நடைத்துறையினுடைய பல்வேறு ஏன்னா இந்த மக்களை பற்றிய புரிதல் கால்நடைத்துறைக்கு கிடையாது. வரலாற்றுல முதல் முறையாக, அதாவது இந்தியாவுல ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறையாகவும் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதுல இந்த ம். மேய்ச்சல் சமூக மக்களை பற்றிய கணக்கெடுப்பு இதுவரை நடத்தப்படவே இல்லை. முதல் முறையாக இந்த 2024, 25ல அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதுல நாங்க எங்களுடைய அமைப்பு அரசினுடைய கவனத்திற்கு எங்கெங்கெல்லாம் அந்த மக்கள் இருக்கிறாங்க, என்னென்ன வகையான கால்நடைகள் அவங்க வளர்க்குறாங்கிற விழிப்புணர்வு அந்த மக்கள் இப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்துது. அதாவது இந்திய அரசு நடத்திய 21வது கால்நடை கணக்கெடுப்புல ஒரு பிரிவா இந்த பேஸ்டோரல் சென்செக்ஸ் நடத்தப்பட்டுச்சு. அதுல நாங்க பங்களிப்பு செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லயும் துண்டறிக்கைகள் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். தமிழ்நாடு அரசினுடைய கால்நடைத்துறை அதிகாரிகளோட இணைஞ்சும் அந்த கணக்கெடுப்புல நாங்க பங்களிப்பு செஞ்சிருக்கிறோம். இன்னொன்னு, வன உரிமை சட்டத்துல இவங்களுக்கு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2006ல வன உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு 19 ஆண்டுகள் ஆயிருச்சு. இவங்களுக்கான மேய்ச்சல் சமூகத்துக்கான அந்த உரிமைகளை பெறுறதுக்கு, அந்த சட்டத்தின் வழியிலான உரிமைகளை பெறுறதுக்கு இப்பதான் முயற்சி செஞ்சிருக்கிறோம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இம்ப்ளிமெண்ட் அத்தாரிட்டியான பழங்குடிகள் நலத்துறையோட இணைஞ்சு இப்ப நாங்க முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம்.